ஃபேமஸ் ஆகணும்னா வேற என்னதான் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் உதவி இப்ப அவரை விமர்சனம் பண்ணும் பொழுது என்ன நினைக்கும் ஒரு கட்டத்துல, அட போங்கடா நம்ம என்ன பண்ணாலும் இது பின்னாடி ஒரு கதையை சொல்றானுங்க அப்படின்னு நினைச்சு போயிட்டாருன்னு வைங்களேன். யாருக்கு மனசார ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சு நல்லா இருந்துட்டு போயான்னு கொடுக்கலாம். பட் அந்த மனசு அவருக்கு வரல. ஆனா நல்ல அவர்கிட்ட ஒரு இலகிய மனம். அதை நான் பலமுறை பார்த்திருக்கேன். அவர் அதை வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்யணும்னு நினைக்கிறவர்ல. எங்க பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேணா கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்போ அவர் சொன்னார், அண்ணன் நான் அவர் நினைச்சிருந்தா 2 லட்சம் இல்ல ஒரு 20 லட்சம் கூட கொடுத்து விட்டுரு. ஏன்னா வடிவேலுடைய எவ்வளவோ காமெடிகள்ல ஒரு முக்கியமான கருவி, சினிமாவில் நடித்து இதில் வருகிற புகழே போதும் அவங்க அரசியலுக்கு வர. இதுக்கு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி கர்ணன் டிராப்ங்கிற தகவலும் அதெல்லாம் ரொம்ப கால நூடுல்ஸ் அதெல்லாம் வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. பேப்பர் வெயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ அந்தணன் இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப சிலம்பரசமா ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்துருக்கீங்க, வடிவேல் கூட பயங்கர நெருக்கமா இருந்தாரு, காமெடி ஆர்டிஸ்ட். அவருக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு. திடீர்னு சிலம்பரசன் இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்றாரு அப்படின்ற ஒரு டாக் ஒண்ணு இருக்குண்ணா. இது முன்னாடில இருந்தே பண்ணுவாரா இல்ல உண்மையாவே இது திடீர்னு நடந்துதான்? இல்ல, அவரு முன்னாடில இருந்தே அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு இலகிய மனம் இருக்கு. அதை நான் பலமுறை பார்த்திருக்கேன். அவர் அதை வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லிட்டு செய்யணும்னு நினைக்கிறவர்லாம் கிடையாது. அவர் என்ன முடியுதோ அதை ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு போறவர். அதுக்காக அதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க லிஸ்ட் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற இடத்துலயே அவர் இல்லை. அவரை சுற்றி இருக்கிற சர்க்கிள்ல யாரெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்களோ அவர் காதுக்கு வந்துச்சுன்னா ரைட்டுப்பா அவருக்கு என்னவோ பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவர். இந்த விஷயம் கூட அவர் காதுக்கு ஐயோ கஷ்டப்படுறாரா, ஏன்னா அவருக்கும் வெங்கல்ராவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, நியாயமா சம்பந்தப்பட்டு செய்ய வேண்டியவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா 2 லட்சம் இல்ல ஒரு 20 லட்சம் கூட கொடுத்து விட்டுடலாம். ஏன்னா வடிவேலுடைய எவ்வளவோ காமெடிகள்ல ஒரு முக்கியமான கருவி அந்த மண்டையில கை காமெடி மறக்க அதெல்லாம் அந்த தோற்றம் அந்த வேற ஒரு ஆளெல்லாம் அங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவரு மட்டும் தான் அதை பண்ண. ஆமாமா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனசார ஒரு 20 லட்சம் ரூபாய் வச்சு நல்லா இருந்துட்டு போயான்னு கொடுக்கலாம்ல. பட் அந்த மனசு அவருக்கு வரல. ஆனா நல்ல வேலையாக இங்க யாரோ ஆளாளுக்கு தேவைப்படுகிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பாவம்னு பண்ணியிருக்காங்க. பட் அது சிம்பு பொறுத்தளவுக்கு நிஜமா ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய விஷயம். அண்டு பொதுவாகவே நான் யாராவது உதவி பண்ணாலே அந்த உதவி விட நிறைய நெகட்டிவிட்டி தான் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த KPY பாலா, அவர் உதவி பண்ணிட்டே இருக்காரு. தொடர்ந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, இல்ல அவர் முழுக்க முழுக்க ஃபேக்கா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, இது சோசியல் மீடியால அவங்க ட்ரெண்ட் ஆகணும், அவங்க பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா, எதுதான் உண்மை? அவர் உண்மையாவே உதவி பண்றாரா இல்ல சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இதை பண்றாங்க? ஃபேமஸ் ஆகணும்னா வேற என்னதான் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் உதவி செஞ்சு ஃபேமஸ் ஆகும்? உதவி செய்வதுங்கிறதே ஒரு அடிப்படையில உள்ளுக்குள்ள இருக்கணும். அது ஆர்டிபிஷியல் எல்லாம் வரவே வராது. நீங்க அந்த இலகிய மனம்ங்கிறது, எடுத்து கொடுக்குற தன்மை, இதெல்லாம் உடம்புக்குள்ளேயே ஊறிடும். அப்படி ஊர்னவங்க தான் லாரன்ஸ், பாலா, இன்னும் பல பேர் இங்க இருக்காங்க. அதனால ஒருத்தர் மக்களுக்கு உதவுறாரு, இன்னொன்னு 4 பேர்கிட்ட வாங்கி கொடுக்கல. அவரோட உழைச்சி அவரு காசு என்ன வருதோ அதுதான் கொடுக்குறாரு. அதை ஏன் நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் அப்படின்னா, பாலா இது மாதிரி அங்கங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது பிஸ்மி ஒரு தடவை அவருக்கு போன் பண்ணி ரொம்ப பாராட்டினாரு. பாராட்டிட்டு நாங்க வலைபேச்சு சார்பா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்க தர்றோம், நீங்க கொடுங்க, எங்க பேரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க வேணா கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்போ அவர் சொன்னார், அண்ணன் நான் யார்கிட்டையுமே வாங்கலண்ணே, நிறைய பேர் பணம் கொடுக்க முன் வந்தாங்க, நான் தர்றேன் நீங்க கொடுங்க அப்படின்னு வந்தாங்க, நான் வேணவே வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா நம்ம உழைக்கணும், நம்ம காசை கொடுக்கணும், அதுதானே என்னுடைய பாலிசி அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இங்க ட்ரஸ்ட் நிறைய இருக்கு, பல இருக்கிறவர்கிட்ட வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கறத ஒரு சேவையா பண்றாங்க. கண்டிப்பா, அதையும் குறை சொல்ல முடியாது. பட் ஒரு மனுஷன் தானா உழைச்சு அதுல வர்ற காசுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்குற எண்ணம் இருக்குல்ல, அது இந்த சமூகம் கெடுத்து விட்டுறக்கூடாது. இப்ப அவரை விமர்சனம் பண்ணும் பொழுது என்ன நினைக்கும் ஒரு கட்டத்துல, அட போங்கடா நம்ம என்ன பண்ணாலும் இது பின்னாடி ஒரு கதையை சொல்றானுங்க அப்படின்னு நினைச்சு போயிட்டாருன்னு வைங்களேன். யாரு கிளாஸ்? எவ்வளவு பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி கட்டாயிடுது. அதுதான் சொல்றேன். நம்ம வசதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சும்மா ஃபேக்கா பண்றாரு, விளம்பரத்துக்காக பண்றாருன்னு சொல்லிடுறோம். பட் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம கிடையாது, ஏழை மக்கள். யாரோ ஒரு ஆள் பயனடைகிறவர் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் KPY பாலாவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள்ட்ட நான் தயவுசெய்து ஒரு ரிக்வஸ்டாகவே வைக்கிறேன், அவரை விட்டுருங்க, அவர் பாட்ட ஒரு வேலையை செய்யுங்க.
நடுவுல இதை வேற சொன்னாங்க. இப்ப லாரன்ஸ் மாஸ்டர் வந்து கேபிஓ பாலா கூட சேர்ந்து வீடியோ பண்றதே என்னன்னா, இவங்க 2 பேரும் அரசியலுக்கு வர போறாங்க, அந்த டீம் அப்புக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்லாம். அப்படிலாம் இங்க கிடையாதுங்க. இங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட மக்கள் வந்து இவங்க யாரு என்னன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க சினிமாவில் நடித்து இதில் வருகிற புகழே போதும் அவங்க அரசியலுக்கு வர. கண்டிப்பா இதுக்கு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி அப்படிலாம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதெல்லாம் சும்மா இவங்களா அடிச்சு விடுறது. இன்னொரு பக்கம் சிலம்பரசனும் சுதா குங்காரம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றாங்க. அது உண்மைதானா? அதெல்லாம் ரொம்ப கால நூடுல்ஸுங்க. அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. அது அமைவதற்கான வாய்ப்பு சிம்புவை கெடுத்துக்கிட்டாரு. ஓகே. ஆமா, ஆக்சுவலா வந்து பொம்பளை பிலிம்ஸ் சுதா கொங்கராவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க. நானே ஹீரோவோட வர்றேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ சிம்புவோடு அங்க போகலான்னு அவங்க நினைக்கும் பொழுது சிம்பு அந்த நேரத்தில் சரியான ரெஸ்பாண்ட் பண்ணல. அது அவங்க கம்பெனியை மீட் பண்ண கூப்பிடும் பொழுது சிம்பு நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்ட்டாரு. அதுல அவங்க அப்செட். ஏன்னா ஆரம்பத்திலே எப்படி இருந்ததுன்னா இவரோட இப்படி தொடர்ந்து டிராவல் பண்றதுன்ட்டு அவங்க ஒரு கட்டை போட்டு போயிட்டாங்க. அதனால அது பெரும்பாலும் நடக்க வாய்ப்பு. அதுக்கு அடுத்தபடியான நிறைய பெரிய பெரிய லைனப்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த வேட்டையன் அண்ட் கங்குவா இந்த 2 படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சூர்யா தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து அவர் பெரிய இடத்துக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ். ஏன்னா கர்ணன் பண்றாரு 100 கோடி அப்படின்றாங்க ஒரு டாக்ஸ் இருக்கு. கர்ணன் டிராப்ங்கிற தகவலும் வருது அப்படிங்களா? ஆமா. அது இது அந்த இடத்துக்கு வருவாரா சூர்யா? அதுதான் வந்துருவாரு. அவரு நீண்ட கால போராட்டம் அதற்கான அந்த இதோட தானே இருக்காரு. அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கு. சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து வந்தாருன்னா எங்கேயோ போயிடலாம். அவருங்க அவருடைய துரதிருஷ்டம் ஜெய்பீமோ சூரரை போட்டும் ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது தியேட்டர்ல வந்திருந்ததுன்னா இன்னைக்கு அவருடைய ரேஞ்சும் வேற வேற. ஸோ அது ஒரு சின்ன துரதிருஷ்டம் அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் நல்ல படங்களை இழந்தது. வாடிவாசல் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறது, வணங்கானை இழந்தது. அப்புறம் இந்த சுதா கொங்கரா அவங்களுடைய அந்த புறநானூறு படம் அது வந்து நகர முடியாம அப்படியே நிற்கிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். பட் அந்த கங்குவா வந்து அதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தும்னு தெரியல நமக்கு. இந்த கிராபிக்ஸ் படங்கள்னாலே பயமா இருக்கு. அது கண்டிப்பா 3 hours தானே எடுக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ அதனால இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்தும்னு தெரியல. பட் பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த அடுத்தபடியா கார்த்தினை அவருடைய லைனப்ஸும் பயங்கர டிஃப்ரெண்டா வச்சிருக்காரு. எல்லாருடைய டாக்ஸ் ஆனா என்ன இருந்தாலும் இப்ப இந்த சிவகார்த்திகேயன் தனுஷ் அந்த ரேஞ்சுக்கு இன்னும் கார்த்தி வர மாட்டாரு. அதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? அதுக்கு காரணம் அவரு தான். ஏன்னா ஓரளவுக்கு 2-3 வெற்றி கொடுத்தவங்களே மீடியாக்கள்ல தன்னை ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதற்குன்னு ஒரு பெரிய குழுவை வச்சு சோசியல் மீடியாவில் பயங்கரமா ஒர்க் பண்ணி ஸோ அப்படிலாம் பண்ணும்பொழுது கார்த்தி அந்த ஏரியாவுக்கே போறதில்லை. நம்ம நடிப்போம் வந்துருவோம் அவ்வளவுதான், அது ஓடுது ஓடல அப்படிங்கிற இடத்துல அவர் எப்பவுமே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். ஏன்னா சூர்யாவோட கம்பேர் பண்ணும்போது கார்த்தி நிறைய கிட்ட கொடுத்து. ஆமா. ஆனா சூர்யாவுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து கார்த்தி கிட்ட பாருங்க. ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அடப்பு இருக்கு. அதை அவர் சரி பண்ணிட்டாருன்னா சரியாயிடும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பிரேம்ஜிக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எதுக்காக இந்த கேள்வினா, அவர் அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இவங்க தான் பொண்ணா இருக்க போறாங்க, அவங்க தான் பொண்ணா இருக்க போறாங்க, ஏகப்பட்ட பொண்ணு சொன்னாங்க. ஆனா கடைசியில இவங்க தான் அப்படின்னு ரிவீல் ஆச்சு. உங்களுடைய இல்ல நீங்க பிரேம்ஜியோட இன்ஸ்டாக்கள்லாம் போனீங்கன்னா அவரே சமைக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு அவரே சமைச்செல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப கேஷுவலா அந்த கிச்சன்ல அவர் நடமாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லாங் லைஃப் இந்த ஜோடி டிராவல் ஆகுங்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரேம்ஜி வந்து ரொம்ப ஜோவியலான ஒரு நபர். இன்னொன்னு குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அதெல்லாம் வந்து பழைய பழைய கதையெல்லாம் போனீங்கன்னா பிரேம்ஜி மாதிரி ஒரு நல்ல பையன் உலகத்திலே இல்லை போல இருக்குங்கிற அளவுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நீண்ட காலம் கழிச்சு ஒரு வாழ்க்கை துணையை கை பிடிக்கும் பொழுது நிச்சயமா அந்த டிராவல் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு அந்த அவங்களுடைய இந்த பேர் இருக்கு. அவங்களுடைய இந்த குறும்புகள் பேசுறது போறது எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கு. கடைசியா கோட்னா தொடர்ந்து சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. எதுவுமே இப்ப நீங்க சொன்னீங்க வெங்கட் பிரபு பயங்கரமா இந்த படத்தை டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அஜித்துக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபீல் தரலையோ அப்படின்னு ஆடியன்ஸ் பக்கத்துல ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தான். உங்களுடைய பதில்? அதான் முதல் இம்ப்ரெஷன் வந்து பாடல் தான். நீங்க அதுதான் முதல்ல படத்துக்கு முன்னாடி வரப்போகுது. கண்டிப்பா அதை கேட்கும்போது உங்களுக்கு அது தோணணும். இந்த படத்துல அன்பார்ச்சுனேட்டா அது இல்லை. சரி மிச்ச பாடல்களாவது அப்படி இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லைங்கிறாங்க. அதுதான் பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்கு. இப்ப இந்த வந்த பாடல்கள்ல படத்துல இருக்கிற பெஸ்ட் பாட்டு இதுதான். வரப்போற பாட்டு இதை விட சுமாரா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு எப்படி வந்து அவர் இந்த படத்தை ஒப்பத்தி கொண்டு வர போறாருன்னு தெரியல. தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.